எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு. ப்ராஃபிட்டே இல்லைன்னா எல்லாருமே அந்த பிசினஸ் விடணும் தானே நினைப்பாங்க. தாக்கு பிடிக்கிறதுக்காகவே தான் பிசினஸ்க்குள்ள வேற வந்துருக்கு. கரெக்ட். பிசினஸ்ன்றதே வந்து மக்களோட மனசை சம்பாதிக்கிறது தான். மனாமஸ் ஆரம்பிக்கும் போது தான் பிரியாணி ஹைப் ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே செஞ்சு ஹிட் ஆயிடலாம். கரெக்ட். நீங்க சோறு குழம்புன்னு போனீங்க, தமிழ் சாப்பாடு சோறு குழம்பு இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஆர்ட். நீங்க ஆரம்பிக்கும் போது ஹைவேல நீங்க மட்டும்தான் இருந்திருப்பீங்க. இதே மெனு ஃபாலோ பண்ற காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? மெஸ்ன்ற வார்த்தையே ஒரு மேஜிக் வேர்டா மாறி இருக்கு. பக்கத்துலயே நின்றுட்டு இருக்காங்க, சாப்பிட விட மாட்டாங்க. நம்ம கேட்கவே இல்லை, இவங்க நம்மள வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க. அன்பு விரும்பாத ஆட்கள் எங்க இருக்காங்க? மன்னா மெஸ் அசைவத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிற டேக்லைனை வந்து நம்ம செட் பண்ணோம். இப்போ அசைவம் எங்க வந்து ஆரோக்கியம் இல்லாம போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சரி, நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்கறேன். நீங்க நிறைய இடத்துல போயிட்டு கடைகளை வந்து ரிவ்யூ பண்ணிருக்கீங்க. அப்பல கோத்து விடுற மாதிரி சொல்லுங்க. சென்னையில ஒரு சாப்பாட்டு கடை ஏதாவது பிராண்டா இருக்கா? நான்வெஜ்ல மதுரையில இருந்து பிராண்ட் வந்திருக்கு, காரைக்குடியில இருந்து பிராண்ட் வந்திருக்கு, திருநெல்வேலியில இருந்து பிராண்ட் வந்திருக்கு. சென்னையில ஏதாவது பிராண்டா இருக்கா? ஒரு உணவு மூலமா கனெக்ட் ஆகிற ரிலேஷன்ஷிப் வந்து எப்பவுமே ரொம்ப லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்றது என்னோட ஒரு செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ். நம்ம சாப்பிட்றது வயிறு நிறைவாகுதோ இல்லையோ, வயிறு நிறைவாகுதோ இல்லையோ, ஆனால் ஒரு சாட்டிஸ்ஃபைட் ஃபீலிங் எப்போ வரும் அப்படின்னா அது மனசு நிறைவாகும் போது. நான் போய் சாப்பிடும்போது கம்மியாக சாப்பிட்டாலும் மன நிறைவாக சாப்பிடணும்னு தான் நினைப்பேன். வயிறு நிறைய சாப்பிட்டாலும் மன நிறைவாக சாப்பிடணும்னு நினைப்பேன். அந்த மன நிறைவு கண்டிப்பாக எனக்கு கிடைக்கிற ஒரு இடமா இருக்கிறது மன்னா மெஸ். இன்னைக்கு மன்னா மெஸ் அண்ணா கூட தான் பேச வந்திருக்கேன். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சிஸ்டர், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். சூப்பர். ஸோ மன்னா மெஸ் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் எனக்கு பார்த்தது அசைவத்தில் ஆரோக்கியமா, அசைவத்தில் ஆரோக்கியம்னு ஏன் சொல்றாங்க இவங்க? அப்ப அசைவம் ஆரோக்கியம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வரும் இல்லையா? நீங்க அதை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நம்ம மன்னா மெஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது வந்து அச்சரப்பாக்கத்தில், என்னோட ஊர். அது ஃபர்ஸ்ட் வந்து உள்ளே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஊருக்குள்ள ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் மதியம் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு 18 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன கடை, 10 பேர் வச்சு வேலை வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து ஹைவேக்கு வந்தோம் 1 இயர்க்கு அப்புறம். வரும்பொழுது ஹைவேல வந்து நான்வெஜ் கடைகளே இருக்காது. ஏன்னா நான்வெஜ் கடையில் சாப்பிட்டோம்னா ட்ராவலுக்கு வந்து ஒத்துக்காது, ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் மக்களோட ஒப்பீனியன் இருந்துச்சு. நான் அதை யோசிச்சு பார்க்கும்பொழுது, ஏன் என்ன சைவம் தான் வந்து ஹெல்த் ரிலேட்டடான ஒரு உணவா, ஏன் அசைவம் வந்து ஒரு ஹெல்த்தியான ஃபுட் இல்லையா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நிறைய பேருக்கு வந்து நான்வெஜ் பிடிக்கும், நான்வெஜ் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் பயம் என்னன்னா சுத்தமானதாக அது இருக்குமா அப்படிங்கிறத அந்த பயம் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணி மக்களுக்கு வந்து நம்ம சாப்பாடை சாப்பிடும் பொழுது இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு, ஹெல்த்தியான ஃபுட்டு அப்படிங்கிறத உணர வைக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ அதுக்காக தான் அப்போ வந்து அதுக்கு வந்து ஒரு கேம்பெயின் பண்ணணும், மக்களை வந்து அதை வந்து திரும்பி பார்க்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அசைவத்தில் ஆரோக்கியம், மன்னா மெஸ் அசைவத்தில் ஆரோக்கியம் அப்படிங்கிற டேக்லைனை வந்து நம்ம செட் பண்ணோம். அசைவமும் ஆரோக்கியம் தான், அதை நீங்க வந்து நம்பி சாப்பிடலாம் அப்படின்ற ஒரு கான்செப்டை செட் பண்ணணும்ன்றது. கரெக்ட். ஆமா. ஆனா இப்போ அசைவம் எங்க வந்து ஆரோக்கியம் இல்லாம போகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஹைவேல வந்து ஜென்ரலாவே ரொம்ப வருடங்களா வந்து இருந்த கடைகள் எல்லாமே வந்து நான்வெஜ் ஃபுட் மேலே ஒரு பெரிய பயத்தை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. பழைய பொருட்களை, பழைய கறி, பழைய மீன், அது இன்னும் சொல்ல போனோம்னா கறி கடைகள்லையும் மீன் கடைகள்லையும் ஹோட்டலுக்கிட்டே ஒதுக்கி வைப்பாங்க. நான் தான் மார்க்கெட் போவேன். அப்போ போகும்போது எனக்கு வந்து அந்த கடைக்காரங்களே கொடுக்குற அட்வைஸ் என்னன்னா நீங்கள் நல்லதை கேட்டு வாங்கிட்டு இருக்கிறீங்க, இப்படிலாம் போனால் கடை நடத்த முடியாது, நீங்கள் வந்து ஹோட்டலுக்கு நாங்கள் பாருங்கள், இந்த ஹோட்டல்காரி தான் வாங்கி போகிறாரு, நாங்கள் ஒதுக்கி வச்சுருக்கோம் பாருங்கள், நீங்கள் அது வாங்கி போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சொன்னேன், நான் கேட்குறத நீங்கள் கொடுங்க, அவங்களோட என்னை கம்பேர் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தேர்ந்தெடுத்து ஆரோக்கியமானதை தேர்ந்தெடுத்து அப்படி பண்ண ஆரம்பிச்சது. முக்கியமா நீங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணது ஃப்ரெஷ் ஃபுட்டா ஃபோக்கஸ் பண்ணிருக்கீங்க. கரெக்ட். டெய்லி சோர்ஸ் பண்ணுவீங்க? ஆமா, வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வைக்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. ஒரு பிசினஸ் மாடல்ல அது எப்படி செட் ஆகும்? ஏன்னா ஒரு நாளைக்கு அதிகமா சாப்பிடுவாங்க, வீக் டேஸ்ல. இப்போ ஜென்ரலாவே வீக்கெண்ட்ஸ்னா ஹோட்டல் கிரௌடா இருக்கும். நம்ம ஹைவேல இருக்கும்போது இன்னுமே கொஞ்சம் கூட கிரௌட் ஜாஸ்தி ஆகும். அது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு? அது எப்படி உங்களால ஸ்டோரே பண்ணாம அப்படியே ஃப்ரெஷ் குக் பண்ணுறதை எப்படி உங்களால் எக்ஸிக்யூட் பண்ண முடிஞ்சது? கரெக்ட், சூப்பரான கேள்வி. என்னன்னா, நான் நடத்துறது வந்து மன்னா ரெஸ்டாரண்ட் கிடையாது, மன்னா மெஸ். ஒரு எளிமையான, ஒரு சுவையான, அதே நேரத்தில் ஆரோக்கியமான, ஃப்ரெஷ்ஷான அந்த ஒரு வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும், காய்கறிகளையோ இல்லை வந்து கறி மீன்களையோ சமைச்சு தர்ற ஒரு இடம் தான் வந்து மெஸ், இல்லைங்களா? எவ்வளோ பெரிய பிராண்டாக நம்ம வந்து பில்ட் ஆனாலும் ஆனால் அந்த மெஸ்ஸுன்றதுக்கு அதுக்கு ஒரு டெஃபினிஷன் இருக்குல்ல,
அந்த டெஃபினேஷன்லேருந்து எப்பவுமே விலகக்கூடாதுன்னு நான் நினைப்பேன். டெய்லி வாங்குவோம், டெய்லி வந்து சமைப்போம், டெய்லி மக்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கொடுப்போம். இப்போ நீங்கள் சின்னமாக ஒரு கடையாக ஒரு 1 இயர்க்கு முன்னாடி ஊருக்குள்ளே ஆரம்பிச்சதுக்கும் ஹைவே வந்து ஒரு பெரிய கடையாக நம்ம ஆரம்பிக்கும் போதும் சோர்சிங்கே வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளானிங் இந்த அதெல்லாமே வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ். இது வந்து எங்கே பெருசாக இடிக்கும் அப்படின்னா அந்த வரவு செலவு கணக்கில் தான் இடிக்கும். மன்னா மெஸ் வந்து அச்சரப்பாக்கத்தில் இருக்குது, 2 கடை இருக்குது, கள்ளக்குறிச்சியில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, பாண்டிச்சேரியில் இருக்குது. இப்போ இப்படி ஒரு 5 இடங்கள்ல இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கடை நடத்துகிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சிக்கனை வந்து ஒரே வெண்டார்கிட்ட சொல்லுவாங்க. சொல்லி நீங்கள் எல்லா இடத்துலையும் அனுப்பிச்சிருங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் வாரத்துக்கு இவ்வளோ வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஃப்ரீசரில் வச்சு அப்படி தான் பயன்படுத்துவாங்க. அது வந்து அவங்களுக்கு வந்து மொத்தமாக வாங்குறதுனால காசு கம்மி பண்ணி வாங்குவாங்க. ரொம்ப ஈஸி. அதே மாதிரி ஒரு ஆமா, அது வந்து கடைக்காருக்கும் ஈஸி, கறி கொடுக்கறவங்களுக்கும் ஈஸி. மொத்தமாக ஒரு வண்டியில் எடுத்துன்னு போய் ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் அந்த எக்ஸ்பென்சஸ்லாம் கம்மியாகும். ஆனால் நான் என்ன பண்ணேன்னா அந்த ஈஸியான விஷயத்த நான் செலக்ட் பண்ணல. டெய்லி அந்தந்த ஊரில் அங்கங்கே இருக்கிற லோக்கல் சப்ளையரை தான் நம்ம வந்து பேசி அதில் அங்கேருந்து தான் வாங்குறோம். அது விலை அதிகமாக தான் இருக்கும். ஹோல்சேலாக வாங்காமல் லோக்கல். ஆமாம், அப்படி தான் பண்ண முடியும். காசு அப்படின்னு போயிட்டோம்னா நம்மளோட கான்செப்ட் போயிடும். அந்த ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும், டெய்லி வாங்கி கொடுக்கணும் அப்படின்றது போயிடும். ஸோ அதனால் அந்த வரவு செலவு கணக்கில் இடிக்கும் இந்த கான்செப்ட். இருந்தாலும் வந்து அசைவத்தில் ஆரோக்கியம்னா மக்களுக்கு ஜஸ்டிஃபை பண்ணணும். சும்மா பேர் வச்சா பத்தாது, ஜஸ்டிஃபை பண்ணுன்றதுல நான் உறுதியாக இருக்கிறேன். அதில் நிறைய ஃபினான்ஷியலாக வந்து நிறைய ப்ராப்ளம் வரும். எனக்கு என்னென்னா வந்து பிஸ்னஸ் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கணும், மக்களோட கடையாக இருக்கணும், மக்களோட பிராண்டாக இருக்கணுன்றது தான் என்னோட ஆசை. உணவு சார்ந்த ஒரு தொழில் ஓப்பன் பண்ணுறதுக்கான பேக்ரவுண்ட் உங்களுக்கு இல்லை. பெரிய பிராண்ட்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைனா ஒன்று அவங்க அப்பா இருப்பாங்க, இல்லை அவங்க ரிலேட்டிவ் யாராவது இருப்பாங்க, கைட் பண்ணுவாங்க, இல்லை அதில் பண்ண தப்பு என்னன்றதையாவது இவங்க கரெக்ட் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லை. எப்படி உங்களால் அந்த ஃப்ரேமிங் பண்ண முடியுது? நான் படித்தது தமிழ் ப்ரொஃபஸராக காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறமா பிஸ்னஸில் வந்து ஆர்வத்தில் தான் நான் உள்ளே வந்தேன். நிறைய பிஸ்னஸ்களை நான் ட்ரை பண்ணேன். ஓகே, நிறைய பிஸ்னஸில் ட்ரை பண்ணி ட்ரையல் அண்ட் எரராக நிறைய விஷயங்கள் பண்ணி கடைசியில் தான் இந்த உணவு தொழிலுக்கு வந்திருக்கிறோம். நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி யாரும் கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. என்னை வந்து என்னோட ஃபிலாசபியும் என்னோட இன்ட்யூஷனும் வழி நடத்துதுன்னு நான் நினைக்கிறேன். நான் ஸோ அதே மாதிரி என் பிஸ்னஸ் வளர்றதுல மக்கள் வழி நடத்துறது, அந்த கஸ்டமர் வழி நடத்துறதா நான் நினைக்கிறேன். என்கிட்ட வேலை செய்கிற மக்களோட வாழ்க்கை வழி நடத்துறதா நான் நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் என்னை வழி நடத்துறதா எனக்கு தோணுது. ஃபர்ஸ்ட் நான் சர்வைவலுக்காக தான் நான் ஸ்டார்ட் பண்ண. ஒரு குடும்பம், ஒரு ஆணாக வந்து பிரெட் வின்னராக இருக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு. ஸோ அதனால் கரெக்டான ஒரு வருமானம் வரணுன்றது தான் ஆரம்பித்தோம். ஹம்பிளாக ஆரம்பித்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி வந்து என்னை வந்து ஒரு பெரிய ஒரு நோக்கத்துக்காக ஓட வச்சுக்கிட்டு இருக்கு. டெக்னிக்கலாக ஒரு வரவு செலவு கணக்கு பார்க்குறதோ இல்லை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு பார்க்குறதோலாம் இனிஷியலாக தெரியாது எனக்கு. எனக்கு இருந்ததெல்லாம் என்னென்னா, எனக்கு வந்து ஒரு நல்ல எண்ணம் இருந்துச்சு. மக்களுக்கு வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல இருந்துச்சு. அவங்கள வியக்க வைக்கணுன்றது தான் இருந்துச்சு. எனக்கு எப்பயுமே வந்து மக்களை வியக்க வைக்கிறதுன்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த எண்ணம் இருந்துச்சு. அதனால் வர்றவங்கள வந்து வெறும் சாப்பிட்டு போகிற ஒரு இதுவாக இல்லாமல் அவங்க நல்ல ஒரு விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைவாக போனோம் அப்படிங்கிற அந்த ஆர்வம் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு தகுந்த வேலைகளை தான் பார்த்தேன். அது வந்து எவ்வளோ ஃபுட் காஸ்ட்டு அப்படிலாம் பார்க்க தெரியல எனக்கு. இப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் என்னவா இருக்கிறேனோ அதை நான் பிரதிபலித்தேன். அப்புறமா அது ஒரு கட்டத்தில் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்குற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துச்சு. என்னதான் நம்மளா பிரதிபலித்தாலும் பிசினஸ் ரன் பண்றதுக்கு ப்ராஃபிட். ஆமா, இது பாயிண்ட் என்னன்னா டெக்னிக்கலான விஷயம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து லேட்டரா தான் கத்துக்கிட்டேன். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல எது உங்களை வழி நடத்துச்சு அப்படின்னு சொன்னா, நான் படிச்ச புத்தகங்கள், எனக்கு நான் கத்துக்கிட்ட வேல்யூஸ், இதுதான் எனக்கு வந்து என்னை கைட் பண்ணுச்சு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் தொழிலில் உள்ள வர டெய்லி வந்து அந்த மற்ற விஷயங்கள்லாம் கத்துக்கிட்டேன். அது அந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை மேனேஜ் பண்ண முடியறதுன்றதே வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். கரெக்ட். ஆனால் இப்போது ஒரு மன்னா மெஸ் ஒரு சின்ன கடையிலேருந்து ஒரு ஹைவேக்கு வரீங்க. ஹைவேல பக்கத்தில் வந்து நம்ம குப்பம்பட்டி பிரியாணி இருக்குது. ஸோ இதிலேருந்து வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான ட்ரபிள்ஸ் இல்லை நம்மளோட வேல்யூஸ்லேருந்து எங்கன்னா மிஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஃபேஸ் பண்ணிங்களா? அதை எப்படி நீங்கள் வந்து கடந்து வந்தீங்க? சிஸ்டர், ஆக்சுவலாக வந்து இப்போ மன்னா மெஸ் ஆரம்பித்து வந்து ஒரு 8 வருஷம் ஆகுது. 8 வருஷம் ஆகுது. இப்போ 5 பிரான்ச் இருக்குது. இப்போ அடுத்தது வந்து துபாயில் வந்து நம்ம ஓவர்சீஸும் போகிறோம். இப்போது இந்த மாதம் ஓப்பன் பண்ணுறோம் 28ஆம் தேதி, ஜனவரி 28ஆம் தேதி. ஆனால் இந்த ஜேர்னிலாம் வந்து வாழ்த்துக்கள் சொல்லணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. என்னென்னா இந்த ஜேர்னிலாம் எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. நான் வளர்ந்தது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அந்த ஃபஸ்ட்டு 3-4 இயர்ஸ் இருக்குல்ல, அப்போ நீங்கள் என்னை எங்கேயுமே வெளியில் பார்த்துருக்க முடியாது. நான் ஒரு ரூம்குள்ளேயே தான் இருப்பேன். நான் ரூம்குள்ளேயே கடைக்குள்ளேயே தான் இருப்பேன். வெளியில் எங்கேயுமே என்னை பார்க்க முடியாது. அப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தேன் நான். அதான் உண்மை. ஃபஸ்ட்டு 4 இயர்ஸில் வந்து மன்னா மெஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடுச்சு. நல்ல பேரும் புகழும் கிடச்சிச்சு. ஆனால் வந்து நான் வந்து ப்ராஃபிட் பண்ணல.
அதுதான் கேக்குறேன். அதான் உண்மை. 4 வருஷம் ப்ராஃபிட் பண்ணல. ஆனால் மக்கள் வந்து நிறைவாக போகிறாங்க, நல்ல பேர் இருக்கு. ஒரு 100-200 பேர் அந்த டைம்லேயே வந்து வேலை செய்கிறாங்க, அந்த குடும்பம் வந்து பிழைக்குது. இது மாதிரி நிறைவான விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஆனால் அது பணமா இல்லை. என்ன சொல்றது, அது நான் ரொம்ப கஷ்டத்தில் இருந்தேன். டெய்லி தலைவலிக்கும், அவ்வளோ மாத்திரை போட்டிருக்கேன் நான். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான அந்த 4 வருஷம் வந்து பயங்கர கஷ்டமான ஒரு டைம். அது எப்படி அதை ப்ராஃபிட்டாக கொண்டு வரதுன்ற ஒரு தெரியல. அதான் உண்மை. தெரியல, எங்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஃபுட் காஸ்ட் என்னன்னு தெரியாது, என்ன ரேட் வைக்கணுன்றதுலாம் தெரியாது, உண்மையிலே தெரியாது. அந்த அளவுக்குலாம் ஒர்க் பண்ணல அந்த டைமில். அப்போ வரும், காசு வரா மாதிரி இருக்கும், மக்கள் கூட்டம் பயங்கரமாக வரா மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து சப்ளையருக்கு நிற்கும், சேலரி கொடுக்குறது லேட் ஆகும், ஜிஎஸ்டி கட்டுறது லேட் ஆகும், இப்படி நிறைய இருக்கும். அப்புறம் தான் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி ஃபுட் காஸ்ட்லாம் ஒர்க் அவுட் பண்ணி அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் மாற்றணும். ஸோ அந்த ஃபஸ்ட்டு அந்த 4 வருஷம் வந்து ரொம்ப கஷ்டமான வருஷம். ப்ராஃபிட்டே இல்லைன்னா எல்லாருமே அந்த பிஸ்னஸ் விடணும் தானே நினைப்பாங்க. கரெக்ட். ஜென்ரலாகவே ஒரு 2 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும், கரெக்ட். 3 வருஷம் தாக்கு பிடிக்க முடியும். நீங்க வந்து தாக்கு பிடிக்கிறதுக்காகவே தான் பிசினஸ்க்குள்ள வேற வந்திருக்கீங்க. கரெக்டா? அப்ப 4 வருஷம் இருந்துட்டீங்க. அப்போ அதை விடாம அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போக அது எப்படி உங்களால முடிஞ்சது? இல்ல, எனக்கு வந்து நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டு இருந்தேன். ஆனா என்னை சுத்தி எல்லாமே நல்லதா நடந்துகிட்டு இருந்துச்சு. அது என்னால சென்ஸ் பண்ண முடிஞ்சு. மக்கள் நிறைவா சாப்பிட்றாங்க, நல்ல இது வந்து ஹைவேல இது மாதிரி இல்லை அப்படின்லாம் அந்த கான்செப்டே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்கிட்ட வேலை செய்யறது எல்லாமே பெண் பிள்ளைகள், எல்லாம் ஹாப்பியா இருக்கிறாங்க. ஆனா உங்களை நம்பி தான் இருக்கிறோம் அப்படின்னு வாய் திறந்து சொல்றாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு, நான் மட்டும் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன். அது அப்போ வந்து எனக்கு தோணுச்சு, அப்போ இதை ஜஸ்ட் இதை ஒர்க் பண்ணா நம்ம மாத்திடலாம் அப்படின்னு தோணுச்சு. அப்போலாம் வந்து ஒரு பயங்கர நெருக்கடியா இருக்கும். கடன் கேட்கறது வந்து என்ன அடமானம் வைக்கிற மாதிரி இருக்கும், மற்றவங்க கிட்ட கடன் கேட்கறது. அப்போ எனக்கு ஒரு வார்த்தை தோணும், சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லுவாங்கல்ல. பிஸ்னஸும் அதே தான். இந்த பிஸ்னஸை நம்ம தூக்கி இத்தனை குடும்பத்தை காப்பாற்றணும், இதை வந்து பெருசாக்கணும்னா எங்கே ஒன்றாலும் நம்ம வந்து கையேந்தலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏமாற்ற போகிற ஆள் கிடையாது, நம்ம திருப்பி கொடுக்க போகிற ஆள் தானே. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற அந்த ஒரு வெறியும் இல்லை, அந்த ஒரு உத்வேகமும் இல்லை, ஒரு ஸ்ட்ராங்கான மென்டாலிட்டியும் எனக்கு அந்த இடத்துல இருந்துச்சு. அதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் தான் ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் தான் வந்து சேஞ்ச் பண்ணி 4 வருஷத்துக்கு அப்புறம் தான் உங்களோட ப்ராஃபிட்டே பண்ண ஆரம்பிச்சேன். ஆமாம், நான் இப்போ நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டேன் நான். ஆனால் எந்த இடத்துலையும் என்னோட வேல்யூவை வந்து நான் விட்டு கொடுக்க விரும்பவே இல்லை. அந்த ட்ரபிள் 4 வருஷம் கையில் காசு இல்லாமல் நீங்கள் நெருக்கடியை சந்திக்கும் போதும் அந்த வேல்யூவை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு ஃபோக்கஸ். கரெக்ட். ஆமாம், நீங்கள் வந்து சப்ளையருக்கு காசு கொடுக்க முடியாது. ஆனால் நைட்டு கடையை மூடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கறி மீன் மீந்து போகும். ஏன்னா நீங்க ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிற விஷயமே டிஃபரெண்ட். ஆனா நார்மலான ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம அதுக்கு பயந்து போய் அந்த நேரத்துல அப்பதான் தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் தூக்கி கொட்டின கறியும் மீனும் அவ்வளோ இருக்கும். இது இந்த பண பிரச்சனை என்னோட பிரச்சனை. ஆனா மண்ணாமேசை என்னவான்னு நினைக்கிறாங்க மக்கள். அதுலேருந்து ஒரு இன்ச்சு கூட வந்து நான் குறைச்சி இது பண்ணவே மாட்டேன். ஸோ அதனால அப்படிதான் வந்து கொண்டு வந்தது. ஆனா உங்களுக்குள்ள இருந்த வேல்யூன்னு ஒன்று இருக்குல்ல, அதை அங்கே இருக்க மக்கள்கிட்ட எப்படி நீங்கள், தட் இஸ் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்களுக்கே எப்படி புரிய வச்சிங்க? ஏன்னா மன்னாமெஸில் உணவை எப்படி பேசுகிறாங்களோ அதே மாதிரி அவங்களோட சர்வீஸையும் பேசுவாங்க. மன நிறைவாக போகிறதுக்கு சாப்பாடு மட்டும் காரணம் இல்லை, சுற்றி அவங்க சர்வ் பண்ணுற விதம், நம்மளை கவனிச்சுக்கிற விதம். மற்ற ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு ஜென்ரலாக போனோம் அப்படின்னா எடுத்துகிட்டு வந்து சாப்பாடு வைப்பாங்க, என்ன வேணும், வாட்டர் வேணுமா, ஃபுட் வேணுமா, எல்லாமே ஓகே. பட் இங்கே வந்தால் ஒரு ஸ்பெஷல் கவனிப்பு இருக்கும், ஒரு கனெக்ஷன் இருக்கும். அந்த ஃபீலை எப்படி உங்களால அவங்க மூலமா கிரியேட் பண்ண முடிஞ்சது? உங்க மனசுல இருந்திருக்கு, ஆனா அதை வந்து அவங்க மூலமா எப்படி கிரியேட் பண்ண முடிஞ்சது? நிறைய பேர் அங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வர்றவங்களே கேட்பாங்க, எப்படி இந்த மக்கள் எல்லாம் ட்ரெயின் பண்றீங்க? இந்த அக்காவங்கெல்லாம் மன்னாமெஸ் அக்காக்கள், இப்போ நான் மன்னாமெஸ் அக்காக்கள்ன்றது ஒரு கேரக்டராகவே மாறிடுச்சு. இவ்வளோ அன்பாக உபசரிக்கிறாங்களே இந்த அக்காங்கள்லாம், எப்படி நீங்கள் அவங்கள ட்ரெயின் பண்ணீங்க அப்படின்னு கேட்பாங்க என்ன. ஸோ எப்படின்னா, அது அவங்க மன்னாமெஸ் அக்காக்கள் எல்லாருமே வந்து என்ன பிரதிபலிக்கிற ஒரு நபராக தான் நான் பார்க்குறேன். என்ன தான் அவங்க பிரதிபலிக்கிறாங்க. ஸோ எனக்கு வந்து நார்மலாகவே உபசரிப்பு வந்து ரொம்ப பிடிக்கும், அடுத்தவங்களை சாப்பிட வச்சு பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று வந்து பசியை பற்றி எனக்கு நல்லா தெரியும். எங்கள் பெரியம்மா வீட்டில் தான் வளர்ந்தேன் நான் எங்கள் அம்மா கூட வளரல. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் பெரியம்மா கூட தான் வளர்ந்தேன் நான். ஸோ எங்கள் பெரியம்மா நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனாலும் எனக்கு வந்து நம்ம அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலிங் வந்து எனக்கு சின்ன வயசுலேயே இருந்திருக்கு. அந்த ஒரு நாள் கூட நான் பசிக்குதுன்னு ஒரு நாள் கூட நான் கேட்டதே கிடையாது எங்கள் பெரியம்மா கிட்ட. பசிக்குதுன்னா கேட்க முடியாது, கேட்க மாட்டேன். இது நம்ம வீடு இல்லை, அடுத்தவங்க வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பசினா என்னன்னு தெரியும், அதை நான் அடக்கி வச்சிருந்ததுனால பசினா என்னன்னு தெரியும் எனக்கு. ஸோ இந்த உலகத்திலேயே வந்து ரொம்ப உணர்வுபூர்வமான ஒரு விஷயம் வந்து பசி தான். ஸோ அந்த பசிச்சு இப்போ நம்ம ஹைவேல கடை வச்சுட்ருக்குறோம், பசியோடு வருவாங்க மன்னாமெஸில் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, பசி அடக்கிக்கிட்டு வருவாங்க. ஒரு 4 மணிக்கு வந்து லஞ்ச் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க, 5 மணிக்கு சாயந்தரம் வந்து லஞ்ச் சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. அப்போ வந்து அந்த பசியோடு வரவங்கள வந்து
காக்க வைக்கிறது நியாயம் இல்லைன்னு எனக்கு தோணும். ஸோ அதனால் வந்து வந்தாங்கன்னா இங்கே வந்து அந்த பசி அறிஞ்சு பரிமாறுற மக்கள் நம்ம ஸ்டாஃபாக இருக்கணும்னு நான் யோசித்தேன். ஸோ அப்போ லேடிஸை எடுத்து நான் இப்போ உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட டீச் பண்ணுவேன். சாப்பாடு கிடைக்காம யாரும் நம்ம கடைக்கு வரல, ஓகேங்களா? ஸோ வழியில் அவ்வளோ கடைகள் இருக்குது. இங்கே வர்றதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்கணும், அது எமோஷ்னல் கனெக்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சின்ன எளிமையான அந்த கிராமத்து பெண்களுக்கு வந்து நான் சொல்லுவேன், நம்ம வந்து அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம பரிமாறணும். எல்லாரும் பசியோடு வருவாங்க, அவங்க பசி அறிஞ்சு நம்ம பரிமாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரெயின் பண்ணது தான். பிஸ்னஸ்ன்றதே வந்து மக்களோட மனசை சம்பாதிக்கிறது தான். இங்கே வந்து கை கழுவிட்டு உட்காரும் போதே உங்கள் இலையில சாப்பாடு வேணும். நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடியே குழம்பு கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்டு போதும்னு நினைக்கும் போதே அண்ணா இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ யார் தான் வந்து விரும்ப மாட்டாங்கல்ல? எல்லாமே நான் பண்ணது எல்லாமே வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன இயல்பாக தேவையோ, அவன் என்ன விரும்புவானோ, அவன் கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கணும், அதுக்கு கேட்கறதுக்கு முன்னாடி சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் பண்ண விஷயம். இப்போ இந்த கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் கிடைக்கும் போது நம்ம கேட்கவே இல்லை, இவங்க நம்மளை வந்து கவனிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு எப்போவாவது யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி? இல்லை சிஸ்டர், இருக்கு, அது இருக்கு. ஏன்னா இது வந்து எதுக்கு நம்ம போதும் போதுன்றோம், பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க, சாப்பிடவே விட மாட்டாங்க, அந்த மாதிரி விஷயங்களை ஃபேஸ் பண்ணி. கரெக்ட். நான் அதுக்கு பயப்படல. நான் இந்த விஷயம் சூப்பரான கேள்வி. மன்னா மெஸ்ல வந்து கேட்கறதுக்கு முன்னாடி கொடுப்பாங்க, நீங்கள் வேணானாலும் சாப்பிட சொல்லுவாங்க. அது வந்து ஒரு உபசரிப்பாக பார்க்குறேன் நான், ஓகேங்களா? எவ்வளோதான் பணம் காசு இருந்தாலும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கு, அந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு 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 குடுப்பனை இல்லாத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் அதை தான் டீல் பண்ணணும்னு நினைக்கிறேன். புது கஸ்டமர் யாராவது வந்தாங்கன்னா, நீங்கள் எடுத்தால் எல்லாத்தையும் வச்சிடலாம்ல, வேணுமான்னு கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. கேட்கட்டும், அது அவங்களோட இது. ஆனால் என்னோட ஃபிலாசபின்னு ஒன்று இருக்குது, என்னோட ஆசைன்னு ஒன்று இருக்குது, நான் எங்கேருந்து வந்தேன்னு இருக்கு, நான் எந்த விஷயத்தை டீல் பண்ணுறேன், நான் எந்த விஷயத்தை உணர்வுபூர்வமாக பார்க்குறேன்றதெல்லாம் இருக்குல்ல, அதை தான் நான் பிஸ்னஸில் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது எல்லா இடத்துலையும் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதானா? இல்லை, பண்ண முடியும். எல்லா இடத்துலையும் மனிதர்கள் தானே இருக்கிறாங்க. அன்பை விரும்பாத ஆட்கள் எங்கே இருக்க போகிறாங்க? எல்லா இடத்துலையும் எந்த நாட்டில் போனாலும் சாப்பிடுங்கன்னு சொல்கிறத யார் விரும்பாமல் போயிட போகிறாங்க? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்கன்னு சொல்றதை யார் விரும்பாம போயிட போறாங்க? எல்லாம் லாங்குவேஜ் மாறும், வார்த்தைகள் மாறும், உணர்வு ஒன்று தானே. இது உங்களோட மனசுல இருக்கிற ஒரு விஷயம்னா, உங்க ஊர்ல நீங்க ஆரம்பிக்கிறீங்கன்னா உங்க ஊர் சுத்தி இருக்கிற பெண்களை கூப்பிட்டுக்கிறீங்க. இப்போ நீங்க ஒரு இடமா அடுத்தடுத்து நம்ம வளர்ந்துக்கிட்டே போறோம். ஸோ அங்கேயும் அங்க இருக்கிறவங்க கிட்ட தானே இருக்க முடியும். எல்லா இடத்துலையும் போய் உங்களால எப்படி அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுது? அப்படின்னா நீங்க எல்லா இடத்துலையும் ப்ரெசென்டபிளா இருக்கணும். அது எப்படி உங்களால பண்ண முடியுது? கரெக்ட். இப்போ நான் எவ்வளவு வேணாலும் நினைக்கலாம், என்ன வேணாலும் நினைக்கலாம். ஆனால் அதை வந்து மக்கள் என்கிட்ட வேலை செய்கிற மக்கள் மூலயமா அதை எப்படி வந்து செய்யறது அப்படிங்கிறது தான் அதான் லீடர்ஷிப். நிறுவனத்தை நடத்துகிற ஒரு நிறுவனர் என்ன நினைக்கிறாரோ, அவங்க கீழே வேலை செய்கிற மக்களை அப்படியா வந்து அந்த வேலையை வாங்குறது தான் லீடர்ஷிப். ஒரு உதாரணத்துக்கு வர்ற மக்கள் அந்த ஆம்பியன்ஸ் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும்னு நினைப்பாங்க, அதுவும் நான்வெஜ் கடையில். அப்போ நம்ம கடையில் வந்து சுத்தத்துக்கு வந்து பயங்கரமாக வந்து நம்ம முக்கியத்துவம் கொடுப்போம். டிஷ்யூ பேப்பர், ஒரு சின்ன காகிதம் கூட கீழே கிடக்கூடாதுன்றதை நான் ஃபர்ஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதை நம்ம சொல்ல மட்டும் செய்யல, ஃபர்ஸ்டால நான் குனிஞ்சு எடுப்பேன். எங்கே இருந்தாலும் நான் தயங்கவே மாட்டேன். நான் தொடச்சி போட்ட டிஷ்யூ பேப்பரை எடுத்து நான் வந்து குப்பையில் போட்டு கை கழுவிட்டு தான் போவேன். நான் இதை மக்கள் பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல, அப்போ அவங்களுக்கு புரியுது. அதே போல் மக்கள் வர்ற மக்கள்கிட்ட வந்து ஒன்று சாப்பாடு, இன்னொன்று நம்ம வார்த்தைகள். ஸோ வார்த்தைகள் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ நான் சொல்லுவேன், வர்றவங்களை வந்து அன்பான வார்த்தைகள் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு நான் சொல்லுவேன் மக்கள்கிட்ட. வர கஸ்டமர் ஏதாச்சும் கடுமையாக பேசினா கூட நம்ம பேசக்கூடாது, நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவேன். இதை வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக மட்டும் பண்ண மாட்டேன். என் நிறுவனத்தில் நான் எப்படி இருக்கிறன்றதை மக்கள் பார்ப்பாங்களே, இவ்வளோ சொல்லிட்டு பார்ப்பாங்கல்ல. நான் மக்கள்கிட்ட பேசுறதையும் அவங்க பார்ப்பாங்க. என்னோட ஊழியர்கள்கிட்ட வந்து நான் வந்து ஒரு நாளும் வந்து கடுமையான சொல்ல பயன்படுத்துனதே கிடையாது. வா போன்னு சொல்ல மாட்டேன், சரிம்மா, சரிங்கம்மா, வாங்கம்மா, போங்கம்மா, சரி தம்பி, அப்படி தான் பயன்படுத்துவேன். ஒரு நாள் கூட வந்து நான் அதை பயன்படுத்துனதே கிடையாது. வேற வார்த்தைகளை கோபம் நிமித்தமாக கூட நான் பயன்படுத்த மாட்டேன். அப்போ நம்ம வந்து வெறும் வார்த்தையை மட்டும் இல்லாமல் வாழ்ந்து காட்டும் போது அதே வேலைகளை நாமளும் வந்து செஞ்சு காமிச்சோம்னா மக்கள் ப்ராக்டிஸ் ஆகிடுவாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ வந்து நிறைய பிரான்ச் போனதுக்கப்புறம் நிறைய பசங்க இப்போ கிச்சனில் இருப்பாங்க, பசங்க மாஸ்டர்ஸுங்கெல்லாம். அவங்க வந்து அண்ணன் இதை தான் விரும்புவார், இந்த கடையில் இப்போ அண்ணன் இல்லை, ஆனால் இப்படி தான் அவர் விரும்புவாருன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்கிறாங்க. அது ஒரு பெரிய சக்சஸ். அப்போ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ இங்க அச்சரப்பாக்கம் மன்னா மெஸ்ல ஒரு சுவை இருக்கும், ஓகேங்களா? நீங்க நினைச்சதை அங்க கொண்டு வந்திருப்பீங்க. அதை எப்படி எல்லா இடத்துலையும் கொண்டு வர முடியும்? அதே ஃப்ளேவர், அதே சர்வீஸ் நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ எப்படி அந்த டேஸ்ட் எப்படி கொண்டு வர முடியும்? ஒரு பேக்கரி அப்படின்றது வச்சுங்களேன், பேக்கரியில் வந்து ஒரு பிரெட் தயாரிக்கிறோம்னா அது வந்து சயின்ஸ், ஃபார்முலா சயின்ஸ். அது வந்து இவ்வளோ சூட்டில்
இவ்வளோ பொருளை போட்டால் அந்த ப்ராடக்ட் வந்துடும். ஆமா. ஆனால் நம்ம தமிழ் சாப்பாடு இருக்குல்ல, அதனால தான் கேட்டேன். சோறு குழம்பு இதெல்லாம் இருக்குல்ல, இது வந்து ஆர்ட், கலை. ஸோ அந்த நல்ல மனசு கலக்காமல் அது பொருளாகாது. ஸோ அப்போ வந்து என்ன தான் நம்ம எஸ்ஓபிலாம் பண்ணால் கூட சில ப்ராக்டிக்கலான விஷயங்கள் வந்து இன்வால்வ் ஆகும். இப்போ நல்லா சமைப்போம், ஆனால் அன்னைக்கு வந்து மீன் ஏதாவது வேற மாதிரி வந்திருக்கும், வேற மீன் கிடைச்சிருக்கும், சுவை வேறவா இருக்கும். அதே போல் கறி, இந்த கறி மீன் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு அந்த சீசனில் வந்து மாறும், சீசன் மாறும், இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே மாறும். அப்போது இது எல்லா விஷயங்களையும் சமாளித்து, இப்போ அதே மாதிரி நம்ம மனுஷங்களை வச்சு தான் நம்ம சமைக்கிறோம், மிஷின்களை வச்சு கிடையாது. அவங்களோட மைண்ட் செட்டு, அவங்களுக்கும் நல்லது கெட்டது இருக்கும், ஒரு லீவை போடுவாங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால இதை வந்து நான் எப்படி நினைப்பேன் அப்படின்னா, ஒரு 100% அப்படிலாம் பர்ஃபெக்ட்லாம் பண்ண முடியாது. ஆனால் அந்த 80%க்கு கீழே இறங்கக்கூடாது, அந்த 20% மேலே முன்ன பின்ன இருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பர்ஃபெக்ட்னு ஒரு விஷயம் இல்லவே இல்லை. ஆக்சுவலாக ஒரு தப்பை ஐடென்டிஃபை பண்ணுறதும், அதை தொடர்ந்து கற்றுக்கிறதும், அதை மாற்றி செய்யறதுக்கான மைண்ட் செட் இருக்குல்ல, அந்த மைண்ட் செட் தான் பர்ஃபெக்ஷன் நான் நினைக்கிறேன். சூப்பர்ண்ணா. நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் இருக்குல்ல, நல்லா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிராண்டை நம்பி வராங்க, நம்ம சுவையை நம்பி வராங்க அப்படிங்கிறத வந்து எவ்வளோ அதிகபட்சமாக நம்ம வந்து முயற்சி பண்ணி கொடுக்க முடியுமோ அது எல்லா இடங்களையும் எல்லா பிரான்ச்சுங்களையும் கொடுத்துட்டு தான் இருக்கும். இப்போ இதே மாதிரி இப்போ நீங்கள் பேக்கரினா ஒரு ஃபார்முலா அப்படின்னு சொன்னீங்க, நீங்கள் ஏன் சோறு குழம்பு தொட்டுக்க அப்படின்னு போனீங்க? ஏன்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது தான், மனாமஸ் ஆரம்பிக்கும் போது தான் பிரியாணி ஹைப் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட். அப்பதான் பிரியாணி, அது வரைக்கும் பிரியாணி பெருசா கிடையாதுன்னா பரோட்டா, ஃப்ரைட் ரைஸ் இருந்துச்சு. சரிங்களா? பிரியாணி வந்து ஈஸி டு கோ ஃபுட். கரெக்ட். நீங்க வந்து ஒரு ஃபார்முலா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை அப்படியே செஞ்சு ஹிட் ஆயிடலாம். கரெக்ட். நீங்க சோறு குழம்புன்னு போனீங்க. சின்ன வயசுல இருந்து எனக்கு பிடிச்ச ஒரு கோட் ஒன்று உண்டு, யாரும் செய்யாத வேலையை இன்று நீ செய்தால் நாளை யாருக்கும் கிடைக்காத பலன் உனக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி ஒரு சாதாரண மெஸ் தானே ஆரம்பித்தேன், ஆனால் இன்றைக்கி இவ்வளோ பெரிய பிராண்டாக வளர்ந்து நிற்க முடியுது அப்படின்றதுக்கு காரணமே வந்து அந்த மார்க்கெட்லேருந்து எல்லாரும் செஞ்சுக்கிட்ட வேலையிலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி நின்று வேலை பார்த்தது தான். ஒரு நான்வெஜ் ஹோட்டல் அப்படின்னாலுமே வந்து பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், பரோட்டா இதை வச்சு சைட் டிஷ்ஷை வச்சு மேனேஜ் பண்ணுற ஒரு இடமா தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி மெஸ்ஸுன்னு எடுத்து நம்ம தான் ஒரு சாப்பாட்டு கடையாக அதை நடத்துகிறோம். சோறு, கறி குழம்பு, மீன் குழம்பு, கருவாடு தொக்கு, கூட்டு, பொரியல், ரசம், மோர் அப்படிங்கிற அந்த நம்ம தமிழ் சாப்பாட்டை எந்த காரணத்துக்கும் விட்டு கொடுக்காம முற்றிலும் ஒரு சாப்பாட்டு கடையை நடத்துறது வந்து மன்னா மெஸ் தான். அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ஆக்சுவலாக என்னோட வியாபாரம் வந்து ஒன்று என்ன பிரதிபலிக்கணும், இன்னொன்று நான் எங்கே பிறந்து வந்தனோ அந்த கலாச்சாரத்தை பிரதிபலிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஒரு 300 பேருக்கு சாப்பாடு கொடுக்கணும்னா என்கிட்ட வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 15 பேர் வேலை செய்யணும். நான் சொல்கிறது ரொம்ப கம்மி, ஓகேங்களா? அதே 300 பேருக்கு பிரியாணி கொடுக்கணும்னா 4-5 பேர் இருந்தால் போதும். ஓகே. சர்வ் பண்ணுறதுக்கு இன்க்ளூடிங் எல்லாமே ஒரு 5-6 பேரில் முடிச்சிடலாம். அப்போ வந்து நீங்கள் அதிகமாக சம்பளம் கொடுக்க தேவையில்ல, ப்ராஃபிட் ஜாஸ்தி, எல்லாமே ஈஸி வேலை, சின்ன இடமா இருந்தால் போதும், ஒரு இடத்துல சமைச்சு நிறைய இடத்துல பண்ணலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. 2 விஷயம் வந்து நம்ம கண் முன்னாடி நிற்கும், சரியானது எது, ஈஸியானது எது அப்படின்னு சொல்லிட்டு. நான் சரியானதை தேர்ந்தெடுக்கணும்னு நினைப்பேன். அப்படி தேர்ந்தெடுத்து பண்ணால் தான் அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். ஸோ அதனால தான் சாப்பாட்டு கடையாக நடத்திட்டு இருக்கிறோம். அதே மாதிரி உங்கள் மெனு கார்டு பற்றி கேட்கணும்னு நினச்சேன்னா, மெனு கார்டு நீங்கள் ஆரம்பிக்கும் போது ரொம்ப லிமிடெட் மெனுவோட ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இப்போ வரைக்கும் ஏன் அந்த மெனுவை நீங்கள் பெருசாக மாற்றல? ஒரு போஸ்ட் கார்டு சைஸ்லேயே நம்ம மெனு முடிஞ்சிடுது. கரெக்ட். அது காரணம் செய்வன திருந்த செய். அதான், எது செஞ்சாலும் வந்து கிறிஸ்பாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நிறைய கடைகளில் போனோம்னா சிக்கனில் ஒரு 100 வெரைட்டி காட்டுவாங்க, மட்டனில் 100 வெரைட்டி காட்டுவாங்க. ஆமாம். ஸோ ஆனால் நீங்கள் எதை வாங்கி டேஸ்ட் பண்ணாலும் அண்ணனுக்கு ஒரு ஊத்தாப்பம் சொல்லு அப்படி அந்த ஸ்டைலில் தான் இருக்கும், ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆனால் நம்மளது வந்து மெஸ் இல்லை, மெஸ்ஸுனா சுவையோட சாப்பாட்டாக கொடுக்கணும். அப்போ வந்து நான் இங்கே நம்ம ஸ்டைல் வந்து மட்டன் சுக்கானா தனியாக செய்வோம். மட்டன் சுக்காவை ஒரு பெப்பர் சிக்கன் செய்கிறேன்னா தனியாக. இப்போ நம்ம செஞ்சு வச்சுட்டு மட்டனை வேக வச்சுட்டு தூக்கி போட்டு சமைக்கிற அந்த ஆமாம். அதான் எல்லா கடைகளிலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக வந்து ஒரு மட்டன்னா ஒரு மட்டன் பேஸ் இருக்கும், அவிச்சு வச்சுக்குவாங்க. ஒரு சிக்கன்னா சிக்கன் பேஸ் இருக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மசாலாக்களை போட்டு டாஸ் பண்ணி அப்படி கொடுப்பாங்க. அது ஓகே, அவங்களோட பிஸ்னஸ் ஸ்டைலுக்கு அது ஓகே. ஆனால் நம்ம மெஸ்ஸுன்னு வச்சுருக்கோம்ல, மெஸ்ஸில் வந்து அது பண்ணக்கூடாது. மட்டன் சுக்கானா மட்டன் சுக்கா வீட்டில் நீங்கள் எப்படி மட்டன் சுக்கா செய்வீங்க தானே, அதே மாதிரி மட்டன் சுக்கானா தனியாக செய்வோம். அதே போல் ஒரு பெப்பர் சிக்கன் செய்யணும் தனியாக செய்வோம், எறா செய்கிறோன்னா தனியாக செய்வோம். எல்லா பொருட்கள் நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா பொருட்களையும் தனித்தனியாக ஏற்றி தனித்தனியாக செய்வோம். அதுதான் நம்மளோட ஸ்பெஷாலிட்டியே. ஸோ மொத்தமாக சமைச்சு வச்சுருவோம். பல்க் குக்கிங். கரெக்ட். ஆமாம். கேட்கும்போது சூடு பண்ணி தருவோம், அவ்வளோதான். ஆனால் வீட்டில் நீங்கள் சமைக்கிற மாதிரி தான் எறா சமைப்போம், வீட்டில் நீங்கள் சமைக்கிற மாதிரி தான் மீன் குழம்பு சமைப்போம். கேட்கும்போது சூடு பண்ணி தருவோம், அவ்வளோதான். ஸோ மெனு கார்டில் நான் நிறைய மெனு ஏற்றுனேன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து இந்த மாடலில் பிஸ்னஸ் பண்ண முடியாது, ஃப்ரீசரில் வாங்கி கறியை வைக்க வேண்டியது இருக்கும்.
ஏன்னா எது கேட்டாலும் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ காலையில் வந்து நாங்கள் இப்போ முடிவு பண்ணிடுவோம், மீன்னா 120 பீஸ்ப்பா, ஓ சரி ஓகே, மட்டன் சுக்கானா 10 கிலோ, ஓகே, பெப்பர் சிக்கன்னா ஒரு 5 கிலோ, பிச்சு போட்ட கறினா இவ்வளோ அப்படின்னு நாங்கள் வந்து ஒரு இப்போ வந்து நம்பர்ஸில் வந்து நாங்கள் ரெடி பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சுன்னா முடிஞ்சு. ஓ முடிஞ்சிச்சுனா முடிஞ்சிச்சு, திரும்பி செய்யறது இல்ல. இல்ல அவ்வளவுதான். அது மாதிரி நம்ம ஆமா. அப்ப நைட்டுக்கு அது ரிப்பீட் ஆகாது என்னன்னா? நைட்டுக்கு வேற மெனு. அப்ப நம்ம வந்து நைட்டுக்கு வந்து கறி தோசை, இட்லி, மீன் குழம்பு அது மாதிரி போயிடுறோம். ஸோ அதனால லிமிட்டடான மெனு வச்சு ஒவ்வொரு பொருளும் சுவையா அதுக்கேற்ற சுவையோட இருக்கணும்னு நினைப்பேன். இப்போ இது வந்து எல்லா இடத்துலயுமே அத மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்களா? ஏன்னா ஒரு கடைக்கு போறோம் அப்படின்னா எனக்கு ஒன்று பிடிக்கும், என் குழந்தைக்கு ஒன்று பிடிக்கும், வயசானவங்க பாட்டிமா வந்தாங்கன்னா ஒன்று பிடிக்கும். ஸோ நம்ம மெஸ்ஸுக்குள்ள வரும்போது மக்கள் அதுக்கு யூஸ் ஆயிட்டாங்க. ஆமா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள வராங்கன்னா வெறும் ஒரே ஏஜ் குரூப்ல வர மாட்டாங்க. பெரியவங்க வருவாங்க, ஒரு மிட் ஏஜ்ல இருக்கிறவங்க வருவாங்க, குழந்தைங்க வருவாங்க, எல்லாருமே வருவாங்க. மெனுவில் ஆக்சுவலாக அவங்களுக்குலாம் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கோம். இப்போ ஒரு குழந்தைங்க வந்தாங்கன்னா முறுமுறு சிக்கன் அது மாதிரி இருக்கும், முறுமுறு ப்ரான் அது மாதிரி இருக்கும். பெரியவங்களுக்கு சொல்லவே தேவை, நம்ம சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். ஒரு யங்ஸ்டர்ஸ் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைனீஸில் ஒரு ரெண்டு இது வச்சுருப்போம், அதிகமாக இருக்காது. ஓகே ஓகே, நிறைய இருக்கு, நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, ஒரு ஆப்ஷன் வச்சிருப்பீங்க இருக்கும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை பத்தி தெரியாம வர்றவங்களுக்கு வந்து என்ன அவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒன்ஸ் அவங்க நம்ம ஃபுட்டையும் நம்மளுடைய சர்வீஸையும் ஒரு முறை நம்ம அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்காகவே புரிஞ்சிடும், ஓ இதனால தான் இவங்க வந்து இப்படி பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லி. ஸோ அதனால மக்கள் விரும்புறதை கொடுக்கணுன்றது ஒன்று. ஒரு தொழிலை வந்து ஒரு நம்ம நினைக்கிற மாதிரியே நடத்தணும், அந்த வேல்யூஸை ஃபாலோ பண்ணி நடத்தணும்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ண வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத நம்ம எஜுகேட் பண்ணணும்னு நான் நினைப்பேன் மக்களுக்கு. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட்ல அவங்களுக்கு கஷ்டமா இருந்தா கூட ஸ்லோவா எஜுகேட் பண்ணி அவங்கள வந்து நான் வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணிடுவேன் நான். இப்போ மீன் குழம்பு அப்படின்னா அது வந்து ஒரு ஊருக்கு ஒரு சுவையில இருக்கும். சென்னை ஸ்டைல்னு சொல்லுவாங்க, தூத்துக்குடினா தேங்காய் அரைச்சு, கன்னியாகுமரினா தேங்காய் அரைச்சு. மன்னா மெஸ்ஸோட உணவு சென்னை உணவா இல்ல எந்த உணவை வந்து மன்னா மெஸ் பிரதிபலிக்குது? சரி, நான் இப்போ உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் நிறைய இடத்துல போயிட்டு நிறைய கடைகளை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கீங்க, ஃபேமஸாக இருக்கிறீங்கல்ல, நிறைய கடைக்கு போயிருப்பீங்க. அப்பெல்லாம் கோத்து விடுற மாதிரி சொல்லுங்க. ஸோ இப்போ சென்னையில் ஒரு சாப்பாட்டு கடை, ஓகேங்களா, ஒரு சாப்பாட்டு கடை ஏதாவது பிராண்டாக இருக்கா நான்வெஜ்ஜில்? இப்போ மதுரையில இருந்து பிராண்ட் வந்திருக்கு, காரைக்குடியில இருந்து பிராண்ட் வந்திருக்கு, ஓகே, திருநெல்வேலியில இருந்து பிராண்ட் வந்திருக்கு. பிராண்டா இருக்காது, எங்கனா ஒரு சின்ன கடையா இருக்கும், ஒரு சின்ன கடையா இருக்கும். சரி, பிராண்டா பில் பண்றது, பிராண்டா பண்றது வந்து ஏதாவது இருக்கா? இல்ல, எல்லாரும் வெளில இருந்து வந்திருக்காங்க. வெளில இருந்து வந்திருக்காங்கல்ல. மன்னா மெஸ் வந்து சென்னை ஒட்டிய செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணவு வழக்கங்களை அதனுடைய சுவைகளை வந்து எடுத்து உலகத்துக்கு சொல்றது தான் மன்னா மெஸ். சூப்பர்ண்ணா. இப்போ சென்னையோட ஃப்ளேவர்னு நீங்க வந்து காமிக்கிறீங்க. ஆமா, சென்னையில ஒரு மீன் குழம்பு வைப்பாங்கல்ல, ரொம்ப மெனக்கடாம ஒரு மீன் குழம்பு வைப்பாங்கல்ல, அந்த மீன் குழம்பு தான் நம்ம மீன் குழம்பு. பூண்டு மிளகு ரசம்னு இருக்குல்ல, மற்ற இடத்துல போனீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நீங்க திருச்சி பக்கம்லாம் போனீங்கன்னா ரசம் மாறும். இங்கே வந்து பூண்டு மிளகு ரசம், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த பூண்டு மிளகு ரசம். அதே போல் நம்ம ஊரில் தான் வந்து அந்த குழம்பு மிளகாய் தூள்னு ஒன்று ஒரு கான்செப்ட் இருக்குது. மற்ற இடத்துல தனியாத்தூள் மிளகாய் தூள்னு போடுவாங்க, தனித்தனியாக இருக்கும். நம்ம ஊரில் தான் அந்த குழம்பு மிளகாய் தூள் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அது குழம்பு மிளகாய் தூள் கிடையாது, குழம்பு மசாலான்னு சொல்லலாம். நீங்கள் அதை வச்சு ஒரு உருளைக்கிழங்கு செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும், அதை வச்சு 2 கருவாடு போட்டு வறுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். சரிங்களா, அதை வச்சு நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அதை வச்சு வெறுமனே கறியை வந்து அவிச்சு இதில் போட்டு ஒரு 4 பெரட்டு இந்த மிளகாத்தூளை போட்டு பெரட்டுனா சூப்பராக இருக்கும். இதை பிரதிபலிக்கிற இந்த ஏரியாக்கில் சென்னை, செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, இந்த பக்கம் வேலூர், இப்படி கடலூர், இந்த பகுதியோட உணவு வழக்கங்களை வந்து பிரதிபலிக்கிறதா தான் வந்து மன்னா மெஸ் இருக்குது. ஆனாலும் இப்போ வந்து நம்மக்கிட்ட உப்பு கறி இருக்குது. உப்பு கறி வந்து ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட், அதை வந்து நம்ம பண்ணுவோம். மட்டன் சுக்கா செய்வோம், அது மதுரை ஸ்டைலில் பண்ணுவோம். இப்படி தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல இருக்கிற ஸ்பெஷல் ஐட்டங்களை 1-2 எடுத்து அதே ஃப்ளேவரில் வந்து நம்ம இங்கே பண்ணுவோம். ஆனால் மெயினாக வந்து அந்த ஒரு கலாச்சாரத்தை ஃபாலோ பண்ணுறோம்னா அது சென்னை. கருவாடு தொக்கு விட்டுட்டீங்க. ஆமா, அதான் நம்ம கருவாடு தொக்கு இல்லைங்களா. இந்த இப்போ கருவாடெல்லாம் நிறைய பேருக்கு சாப்பிட்ற பழக்கமே இருக்காது. மன்னா மெஸ் அது காலி பண்ணி எல்லாரையும் பழக்கம் ஆக்கிடுச்சின்னு தான் நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு கோயம்புத்தூர்லாம் சூப்பரா சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆமா ஆமா ஆமா, இப்போ அடுத்து துபாய் மக்களை வந்து கருவாடு தொக்கு சாப்பிட வைக்கிறது தான் வந்து வேலை. ஸோ இந்த கருவாடு அப்படிங்கிறது வந்து இந்த சென்னை செங்கல்பட்டுல வந்து ஃபேமஸ். கருவாடு இல்லாம நாளே இருக்காது. ஆமா, ஒரு ரசத்துக்கு கருவாடு நாள் இருக்காது. ஆமா, அந்த ஒரு ஒரு வெறும் ரசம்,
நீங்கள் கருவாடு வறுத்து வச்சிங்கன்னா போதும், அவ்வளோ சாப்பாடு சாப்பிடுவோம். அதே மாதிரி ஒரு கிள்ளி போட்ட சாம்பார் கருவாடு வறுத்து வச்சிங்கன்னா போதும், அது மாதிரி. ஸோ அதனால் அந்த கருவாடு வந்து மன்னா மெஸ்ஸோட ஒரு அடையாளமாக மாறுச்சு அப்படின்னா எனக்கு பிடிக்கும் பேசிக்காக. எனக்கு எப்படி பிடிச்சிச்சுன்னா இந்த பகுதியில் அது வந்து அந்த வழக்கம் இருந்திருக்கு. அதை வந்து நான் வந்து நம்ம ஒரு பிராண்டை பில்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே கொண்டு வந்தோம். அது நல்லா ஹிட் ஆயிருக்கு. நீங்க ஆரம்பிக்கும் போது ஹைவேல நீங்க மட்டும்தான் இருந்திருப்பீங்க. ஆமா, நீங்க மட்டும்தான் இருந்திருக்கீங்க. ஏன்னா நாங்களே அந்த ஹைவேவை நிறைய வாட்டி கடந்திருக்கோம். இப்போ உங்களை மாதிரியே உங்களுக்கான காம்படிட்டர்ஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. நல்ல விஷயம் தான். இதே மெனு ஃபாலோ பண்ற காம்படிட்டர்ஸ் பக்கத்துல இருக்காங்க. இதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஆக்சுவலாக நான் வளர்ந்துருக்கிறதா பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. இப்போ நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் அந்த மெஸ்ஸுன்ற வார்த்தையே வந்து ஒரு மேஜிக் வேர்டாக மாறி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் ஒரு கடைங்க இருக்கும். அடுத்து 100 மீட்டருக்கு ஒரு கடை இருக்குன்னா 100 மீட்டருக்கு ஒரு மெஸ். ஆமா, நம்ம கடைக்கு முன்னாடி நிறைய கடைகள் வந்திருக்கு. அது வந்து நான் நல்லதா தான் பார்க்குறேன். நான் நல்லதா பார்க்குறேன்னா 2 விஷயம் நல்லதா பார்க்குறேன். இந்த ஹைவேல அவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் ஒரு நாளைக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. நம்ம எவ்வளோ பேருக்கு நம்ம சர்வ் பண்ணிட முடியும்? ஒரு 500லேருந்து 1000 பேருக்கு தான் சர்வ் பண்ண முடியும் ஒரு கடையை வச்சுக்கிட்டு. ஸோ அப்போ வந்து மக்கள் எல்லாரும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். அதுதான் வந்து என்னோட எண்ணம். அப்போ வந்து இது மாதிரியான கடைகள் நிறைய வர்றது வந்து நல்லது. இன்னொரு விதத்தில் என்ன நல்லதுன்னா, இது மாதிரி நிறைய கடை நம்மளை காப்பி பண்ணி நிறைய கடைகள் வந்தால் தான் நம்மளோட உண்மைத்தன்மை என்ன தெரியும், நம்மளோட வேல்யூ தெரியும், நம்மளோட ஸ்ட்ரென்த் வந்து மக்களுக்கு தெரியும். ஹைவேல ஒரு மெஸ்ஸு ஓகே, நம்ம சாப்பிடலாம், ட்ராவல் பண்ணுறோம், டக்குன்னு போய் சாப்பிடலாம், கொஞ்சம் பெரிய போர்டாக இருக்குது, பெரிய கடையாக இருக்குது, வந்துடலாம் அப்படின்னு. அந்த மெஸ்ஸுன்ற நேமோடையே ஓவர்சீஸ் போகிறீங்க, அதை எப்படி வெல்கம் பண்ணுறாங்க? கரெக்ட். ஃபர்ஸ்ட் வந்து மெஸ்ஸுன்றது வந்து ஒரு சின்னது, ரொம்ப எளிமையானது, அதுதான் அப்படி இருந்த ஸ்டைலில் தான் நான் வந்து அப்படிதான் ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தேன். அந்த மெஸ்ஸுன்றது வந்து இன்னைக்கு மேஜிக் வேர்ட் ஆயிருக்கு மன்னா மெஸ்ஸால. ஸோ நான் மட்டும் கிடையாது, நிறைய பேர் இன்னைக்கு மெஸ்ஸுன்னு வைக்கிறாங்க. மெஸ்ஸுன்னு ஓவர்சீஸில் இருக்கிறவங்களே வந்து மெஸ்ஸுன்றதை வந்து பிடிக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. ஒரு மேஜிக்கான வேர்டாக மாறி இருக்கு, ஒரு பவர்ஃபுல்லான வேர்டாக மாறி இருக்கு. மெஸ்னா ஒரு இடத்துல சின்னதாக நடத்துவாங்கல்ல, அது பெருசாக நடத்துறது வந்து நம்ம தான். ஒரு பிராண்டாக பில்ட் பண்ணது, ஒரு செயினாக பில்ட் பண்ணதெல்லாம் நம்ம தான். இதில் முக்கியமாக என்னன்னா, அந்த சாப்பாட்டை மாற்றாம மெஸ் சாப்பாடுனா மெஸ், அந்த மெஸ்னா என்ன இருக்குமோ அந்த லட்சணங்களோடயே வந்து ஒரு செயினா ஒரு பிராண்டா பில்ட் பண்ணது நம்மளுது தான். சூப்பர். இப்போ இதெல்லாமே ஓகேனா, இப்போ நீங்க வந்து ஓவர்சீஸ் போறீங்க, அது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்றத விட, ஒரு எல்லா பிராண்ட்னாலையுமே டக்குன்னு ஓவர்சீஸ் போயிட முடியாது. கரெக்ட். அங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ண முடியும். நம்ம வேல்யூவோட நம்ம எப்படி அங்க போறோம்? மன்னா மெஸ் ஆரம்பிக்கும் போது இப்படிலாம் எக்ஸ்பேண்ட் ஆகணும் அப்படின்ற எண்ணெல்லாம் சுத்தமா இல்லை. ஒரு கடை நடத்தணும், உருப்படியா நடத்தணும், திருப்தியா நடத்தணும், நல்ல பேரோட நடத்தணும் மக்கள் மத்தியில் அப்படிங்கிறது தான் என்னோட எண்ணமா இருந்துச்சு. இப்போ ஒரு நாள் வந்து A2B ஸ்ரீனிவாசன் அண்ணா வந்தாங்க, ஓனர் வந்தாங்க. அவங்க வந்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் என்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க. தம்பி சூப்பராக பண்ணுறீங்க, இவ்வளோ பொருள் வச்சிருக்கிறீங்க, ஆளை நீங்கள் SOP பண்ணுங்க, பண்ணி நிறைய இடத்துல போடுங்கன்னா. நான் சொன்னேன், அதில் வேணா இந்த ஒரு கடையை நடத்தினா போதுண்ணா அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிலாம் இல்லை, 2 பொருளை வச்சுட்டு நிறைய கடை நடத்துகிறவங்களாம் இருக்கிறாங்க. நீங்கள் இவ்வளோ பொருளை அழகாக பண்ணுறீங்க, முறையாக SOP பண்ணுங்க, சோறை விற்று மட்டும் காசு பண்ண முடியாது, பிராண்டாக பில் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் மக்கள் எங்கே இருக்கிறாங்களோ அங்கே நீ போனால் தான் ஜெயிக்க முடியும். மக்களை இவ்வளோ தூரம் நீங்கள் வர வச்சது பெரிய விஷயம், ஆனால் நீங்களும் மக்களை நோக்கி போகணும், மக்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்னை வந்து ஒரு மைண்டை ஓப்பன் பண்ணி விட்டது வந்து அவர் தான் இனிஷியலாக. அதாவது வெளியில் இன்னொரு கடை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அண்ணன் தான் வந்து முத சொன்னாங்க. அவர் சொன்னதோட வாய் முகூர்த்தமா என்னன்னு தெரியல, அடுத்த கடையே கள்ளக்குறிச்சியில் A2B அவரோட கடை பக்கத்துலேயே திறந்துட்டோம். ஹைவேல 2 கடையும் ஒன்றா இருக்கும். ஸோ அப்படி தான் வந்து வெளியில் போனது. அங்கே போயிட்டு அப்படி கோயம்புத்தூர் போனோம், பாண்டிச்சேரி போனோம். அதுக்கப்புறம் வந்து ஓவர்சீஸ் போகிறதுக்கு வந்து தைரியம் எப்படி வந்துச்சுன்னு தானே நீங்கள் கேட்டீங்க. எனக்கு தைரியம்லாம் வரல. அந்த சூழ்நிலைக்கு வந்து அந்த சூழ்நிலையா இல்லை வந்து கடவுள் அந்த ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காருன்னு தான் நான் நினைக்கணும். ஹார்ட்பிரட்ஸ் மகாதேவன் சார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஹார்ட்பிரட்ஸ் மகாதேவன் சார் வந்து நம்ம தமிழ் அந்த உணவு அந்த வரலாற்றை எழுதணும்னா மிக முக்கியமான ஆள் அவரை தவிர்த்து நீங்கள் வந்து தமிழில் வந்து ஒரு உணவு வரலாறு எழுத முடியாது. இன்னைக்கு அவர் வந்து ஹார்ட்பிரட்ஸ்னு ஒரு அந்த உங்களுக்கு தெரியும் அந்த பிராண்டை பில்ட் பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் வந்து என்டே கேரளம் அவரோட தான், அப்புறம் ரைட்டர்ஸ் கஃபே அவரோட தான், அவரோட பிராண்டே நிறைய சைனா டவுன் அது மாதிரிலாம் வந்து அவர் நிறைய வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதை விட அவரை பற்றி முக்கியமாக சொல்லணும்னா, இன்னைக்கு நம்மளோட தமிழ் பிராண்ட் இருக்குல்ல, அது வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும், சரவணபவன், சங்கீதா எல்லாம் இருக்கு இல்லைங்களா, உலகத்துக்கு கொண்டு போனது அவர் தான். ஃபர்ஸ்ட் அவர் தான் இங்கேருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிருக்காரு. அவர் சுருக்கமாக சொல்லணும்னா, இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக இட்லி தோசைன்னு ஒன்று இருக்குன்னா அதுக்கு மகாதேவன் சார் தான் காரணம். அவர் போட்ட அந்த விதை தான் வந்து காரணம். அவரை இப்படி டிஃபைன் பண்ணலாம் மகாதேவன் சாரை, வேர்ல்டு பெஸ்ட்டை எல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார்.
அதே போல் நம்மளோட தமிழ்நாட்டில் இருக்கிற பெஸ்ட்டை எல்லாத்தையும் வந்து வேர்ல்டுக்கு கொண்டு போயிருக்கிறார். மகாதேவன் சார் வந்து ஒரு நாள் வந்து அவரோட சிஇஓ வந்து என் கடைக்கு அமிச்சு ஜெயராஜ் கிட்ட போய் பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்க சிஇஓ வந்தாங்க. அப்போது அவங்ககிட்ட ஃபோன் போட்டு கொடுத்தாங்க. அப்போ தான் மகாதேவன் சார் கிட்ட மொத பேசுகிறேன். ஜெயராஜ் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க, நான் உங்களை பார்த்துட்ருக்குறேன். என்னோட ஃப்ரெண்டு தியாகராஜன் ஐஏஎஸ் வந்து சொன்னார், ஜெயராஜன் அச்சரப்பாக்கத்தில் ஒரு ப்ரொஃபஸர், அவர் எப்படி கடை நடத்துகிறாரு, மகாதேவன் நீங்கள் ஒரு நாள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ மகாதேவன் சார் வந்து ஒரு முறை அதெல்லாம் பார்த்துட்டு தான் என்கிட்ட இந்த ஃபோனில் அந்த கான்வர்சேஷன்லாம் நடக்குது. ஆமாம், எனக்கு வந்து அதெல்லாம் தெரியாது. அப்போ பேசும்போது ஜெயராஜ் சார், அப்போ சார் நீங்களா சார், நான் உங்களை பார்க்கணுன்னு மீட் பண்ணணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் சார், என் ஃப்ரெண்டு கூட சொல்லிட்டு இருந்தார் மணின்னு சொல்லிட்டு, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தார் சார் அப்படின்னு நான் சொன்னேன். நான் இல்லை நானே தான் லைனில் வந்துட்டல, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் சொன்னார், தம்பி நீங்கள் வந்து வெளியிலலாம் வரணும், நான் சொல்கிறேன், நீங்கள் வெளியில் போங்க, ஓவர்சீஸ் போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நாள் துபாயிலேருந்து கால் பண்ணார். ஜெயராஜ் நீங்கள் அடுத்த வாரம் வரீங்களா துபாய்க்கு அப்படின்னு கேட்டார். நான் எதுவுமே எதுக்கு ஏன்லாம் கேட்கவே இல்லை, வரேன் சார்னு சொல்லிட்டேன். வீசா அமிச்சாரு, போயிட்டேன். ஒரு 20-25 வருஷமாக அவர் துபாயில் வந்து இருக்கிறாரு. துபாயில் அவரோட ஹெட் ஆஃபீஸை வச்சுக்கிட்டு வேர்ல்டு ஃபுல்லாக கடை நடத்திட்டு இருக்கிறார். ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து யார் கூடலாம் ட்ராவல் பண்ணாரோ அந்த இன்வெஸ்டர்ஸுங்கெல்லாம் எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதெல்லாம் பெரிய விஷயம். அவருக்கு எந்த தொடர்பு, அதாவது பிஸ்னஸ் ரீதியாக எனக்கு அவருக்கு எந்த தொடர்புமே இல்லாமல் அவர் வந்து எனக்கு வீசா போட்டு வர வச்சு, அவர் காரில் வச்சு டிரைவரை போட்டு கூட கூட்டிகிட்டு போயிட்டு எல்லா இன்வெஸ்டர்ஸ்கிட்டையும் வந்து இது ஒரு ஜெயராஜ் இவங்க இப்படி கடை நடத்திட்டு இருக்கிறாங்க, ஒரு அறத்தோடு செய்கிறாங்க, இப்படிலாம் எல்லாருக்கிட்டையும் அவர் சொல்லி இன்வெஸ்டர்ஸுங்களை வந்து ஒரு 5-6 இன்வெஸ்டர்ஸுங்களை வந்து எனக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஜெயராஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களோட மைண்ட் செட்டுக்கு யார் உங்களோட அப்படி பண்ணுங்கன்னும் போது அப்புறம் தான் நான் வந்து அங்கே வந்து சாதிக் சார்னு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ லேண்ட்மார்க்னு ஒரு பெரிய குரூப் வச்சு நடத்துகிறாங்க, ஸ்டார் ஹோட்டல் வச்சு நடத்துகிறாங்க. ஈவன் நம்ம சங்கீதா இருக்குல்ல, நம்மளோட சென்னை சங்கீதாஸ் இருக்குல்ல, இந்த சங்கீதாஸை அவங்க தான் வந்து ஒரு 20 வருஷமாக 13 கடைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ எனக்கு தோணுச்சு, அப்போ வந்து ஏற்கனவே அங்கே ஹோட்டல் ஃபீல்டில் இருக்கிறதுனால, ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இருக்கிறதுனால இவங்க கூட ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களோட சன் தீன் சார் இருக்கார். அவர் என்னோட ஏஜ் குரூப்பு, ரொம்ப சூப்பரான ஆள். ஸோ அவர் தான் இப்போ பிஸ்னஸ் பார்க்குறாரு. அவங்க கூட சேர்ந்து தான் நம்ம இந்த பிஸ்னஸை வந்து துபாயில் பண்ண போகிறோம். மன்னா மெஸ்ஸை வந்து வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறதுல வந்து அவருக்கு வந்து நல்ல ஒரு ஆர்வம் இருக்கிற ஆள். ஸோ நம்ம ஏஜ் குரூப்ன்றதுனால அவங்க கூட இணைஞ்சு தான் நம்ம துபாயில் செய்கிறோம். மன்னா மெஸ் ஓவர்சீஸ் போயிருக்கு அப்படின்னா இதுக்கு நான் முயற்சி எடுத்தேன், நான் மெனக்கிட்டேன் அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஆக்சுவலாக இது நிகழ்ந்திருக்கு, அவ்வளோதான். ஸோ ஆமாம், கடவுள் வந்து நிறைய பேரை அதுக்கான ஏஞ்சலாக பயன்படுத்தியிருக்கிறாரு. மகாதேவன் சாரை, சாதிக் சாரை, தீன் சாரை, இவங்களெல்லாம் வந்து ஒரு ஏஞ்சலாக பயன்படுத்தியிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு மன்னா மெஸ் துபாய் போயிருக்கு. மகாதேவன் சார் ஒரு நல்ல ஒரு ரோல் மாடலாக எனக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அவரும் பேசிக்காக ப்ரொஃபஸர், நானும் ப்ரொஃபஸராக இருந்து வந்திருக்கிறேன். மகாதேவன் சார் வந்து அவங்க துபாயில் வந்து இன்வெஸ்டர்ஸ்கிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும்போதெல்லாம் கூட வந்து எல்லாருமே வந்து மன்னா மெஸ் சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு தான் கேட்டாங்க. அது ஒரு பயங்கரமான கொஸ்டின். சென்னையில் இல்லைன்னும் போது என்ன சார் சென்னையில் இல்லைன்றீங்க அப்படின்ட்டு மகாதேவன் சார் கிட்டே கேட்பாங்க. அப்போ மகாதேவன் சார் தான் ஸ்ட்ராங்காக வந்து என்னை பற்றி, நம்மளோட மன்னா மெஸ்ஸை பற்றி, அங்கே நம்ம எப்படி பண்ணுறோன்றதெல்லாம் வந்து ஒரு அழுத்தமா சொன்னது வந்து நம்ம பிராண்டை பத்தி பேசுறதை விட வேற ஒருத்தவங்க பேசும்போது அதோட வேல்யூ பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும். ஆமா, அதுவும் மகாதேவன் சார் பேசுறாருன்னா அவருடைய எக்ஸ்பீரியன்ஸே வேற. ஸோ அதனால் அவர் இல்லைன்னா இது சாத்தியமே இல்லைன்றது தான் நான் சொல்ல வரேன். மகாதேவன் சார் வாய் மூலயமா நம்ம பிராண்ட் போகலன்னா இது சாத்தியமே இல்லை. அதனால் மன்னா மெஸ் துபாய் போயிருக்குன்னா மகாதேவன் சார் ஒரு மிக முக்கிய காரணம். சூப்பர்ண்ணா. சென்னையில் எப்போனா மறுபடியும் வந்து நான் எதுவும் இப்போலாம் வந்து நான் முயற்சி எடுக்கிறது இல்லை, அதுவாக நிகழுது, சீக்கிரம் நிகழும். சூப்பர். ஸோ நீங்கள் என்ன பெருசாக ரொம்ப சேலஞ்சிங்காக ஃபேஸ் பண்ணுறீங்க துபாயில் நம்ம ஓப்பன் பண்ணும்போது? ஏன்னா இப்போ நிறைய பேர் ஸ்டார்ட் அப்ஸ் இருக்காங்க, எல்லாருமே க்ரோ ஆகணும்னு நினைக்கிறாங்க. ஒரு சின்ன பிராண்டாக இருந்து நம்ம சின்னதாகவே இருக்கலாம்னு நினச்சி ஆனால் நம்ம வளர்ந்துருக்கோம். அப்போ நம்ம அதுக்கான ப்ரிப்பரேஷனே பண்ணியிருக்க மாட்டோம். இது நம்மளுக்கு ஓப்பன் அப் ஆகுது, இந்த ஸ்பேசஸ் எல்லாமே ஓப்பன் அப் ஆகுது. ஸோ நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ் என்னென்ன? துபாயில் ஆரம்பிக்கிறதுல எதுவும் பிரச்சனை கிடையாது. ஸோ ஆக்சுவலாக வந்து துபாயை நான் எப்படி பார்க்குறேன்னா, துபாய் உண்மையிலேங்க ஒரு பிளஸ்டு கண்ட்ரி. அது உலகத்தில் இருக்கிற ஒரு 200 நாடுகளில் இருந்து மக்கள் வந்து அந்த இடத்துல இருக்கிறாங்க. பைபிளில் எனக்கு ஒரு வார்த்தை ஒன்று பிடிக்கும், கடவுள் ஒன்றும் இல்லாமையில் இருந்து தான் இந்த உலகத்தையே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. கடவுள் ஒன்றும் இல்லாமையில் இருந்து தான் இந்த உலகத்தையே உருவாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு. அது வெறும் ஒரு பாலைவனம் இல்லை துபாய்ங்கிறது, ஒன்றுமே இல்லாத ஒரு இடம். அது வந்து பெரிய அந்த ரிசோர்ஸ் எல்லாம் வந்து இல்லாத இடம். ஆனால் அந்த இடத்துல இன்னைக்கு உலக மக்கள் திரும்பி பார்க்குற மாதிரி அந்த கண்ட்ரி வளர்ந்துருக்குன்னா அந்த மக்களோட உழைப்பு இருக்குல்ல,
ஸோ அந்த உழைப்பு, அவங்களோட விஷன் இருக்குல்ல, உண்மையிலே பயங்கரமாக வேக்க வைக்குது. அதனால தான் இன்றைக்கி உலகத்தில் எல்லாருமே வந்து துபாய் போகணுன்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், பிஸ்னஸ்க்கு செட்டில் ஆக எல்லாமே. அதனால் எனக்கு அது நல்ல வைப்ரேஷனை கொடுத்துச்சு துபாய். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு செம ஊர் இது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. என்ன அதில் வந்து நமக்கு நீங்கள் கேட்ட மாதிரி மன்னாமேஸ் அங்கே கொண்டு போகிறதுல ஒரு பிரச்சனை, சின்ன சின்ன பிரச்சனைகள் என்ன இருக்குது அப்படின்னா, அது துபாயிலன்னு கிடையாது, இன்றைக்கி ஓவர்சீஸில் கொண்டு போனோம்னா என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து நம்ம எவ்வளோ ஆளை வேணாலும் வச்சு வேலை வாங்கலாம். ஓகே, இப்போ இங்கே ஒரு 100 சீட்னா நம்மக்கிட்ட 60 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் அங்கே 100 சீட்டுக்கு 30 பேரை வச்சு வேலை செய்யணும். அந்த மக்களில் வந்து அந்த அது மாதிரி சேலஞ்ச் தான் இருக்குது. மற்றபடி இப்போ ரொம்ப ஈஸியாகிடுச்சு. இங்கே பண்ணுற விஷயங்களே ஓவர்சீஸில் நம்ம எங்கே வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயம் வந்து இடம் வந்து சின்னதாக இருக்கும், அதுக்குள்ளே வேலை செய்ய வேண்டியதாக இருக்கும். அது மாதிரியான விஷயங்கள் தான் வந்து சேலஞ்சாக இருக்குமே கண்டி, மற்றது எதுவும் சேலஞ்சு கிடையாது. உலகத்தில் எங்கே வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஈஸியாக தான் இன்னைக்கு இருக்கு. துபாயில் மன்னாமேஸ் அப்படின்னும் போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும்ல உங்களுக்கு. ஏன்னா நம்ம நினைச்சு ஆரம்பிச்சது ஒண்ணு, இப்போ நம்மளுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்குது ஒண்ணு. ஆனா அது வந்து ரொம்ப நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கும். துபாயில என்னைக்கு லான்ச் பண்றோம், என்ன அந்த நல்ல விஷயத்தை நீங்களே சொல்லுங்க. சரி. துபாயில் வந்து அல்கிசேஸில் ஓப்பன் பண்ணுறோம். அல்கிசேஸில் இந்த டமாஸ்கஸ் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து சங்கீதாஸ் பக்கத்துலேயே நம்ம ஆரம்பிக்கிறோம். வர ஜனவரி 28ஆம் தேதி ஆரம்பிக்கிறோம். ஜனவரி 28 ஆமாம் லான்ச் பண்ணுறோம். ஸோ எல்லாருமே வாங்க, நீங்களும் வாங்க. ஆமாம், நல்ல அங்கே மீட் பண்ணலாம். சூப்பர். இன்னும் நிறைய இடங்கள்ல, நிறைய ஓவர்சீஸ்ல, முக்கியமாக சென்னையில், ஏன்னா நாங்கள் 100 கிலோமீட்டர் எப்போ பார்த்தாலும் டிராவல் பண்ண முடியல. நீங்கள் என்ன பண்ணுங்க, சென்னையில் விரைவில் ஒரு பிரான்ச் ஓப்பன் செஞ்சிட்டீங்க அப்படின்னா நாங்கள் அடிக்கடி போய் சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருக்கும். துபாய்க்கு அப்புறம் சென்னையில் தான் மகிழ்ச்சி. சென்னையில் ஓப்பன் பண்ணும்போது திரும்ப சந்திக்கலாம். நிச்சயமா. தேங்க்யூ சிஸ்டர், ரொம்ப அழகாக கேள்வி கேட்டு எல்லா விஷயங்களையும் கொண்டு வந்தீங்க. தேங்க்யூ. நன்றி.